Gentlemen, welcome back. நான் உங்க சந்தோஷ் ராஜ். பிரிவுகள் யாராலுமே ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனாங்கன்னா அது நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அது தர வலி ரொம்ப அதிகம். இதே நம்ம காதலிச்ச ஒரு பொண்ணு நம்மளை விட்டு போறானா அதை விட பெயின் வேற எதுவுமே இல்லை. இதை நமக்கு பிடிச்சவனோட பண்ண ஓல்ட் கான்வர்சேஷன்ஸ்லாம் எடுத்து படிக்கும் போது பண்ணா ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் வரும். அதுவே அந்த பர்சன் நம்ம கூட இல்லை, பட் அவங்களோட கான்வர்சேஷன்ஸ்லாம் எடுத்து படிக்கும் போது கண்ணிலேருந்து தண்ணி தான் வரும். பிகாஸ் காதலுடைய வலி அவ்வளவு, அதோட டெப்த் அவ்வளோ இறங்கியிருக்கும். அவங்களோட இம்ப்ரெஷன் அந்த மனசுக்குள்ள அவ்வளோ இருக்கும். கேர்ள்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படின்னா இட்ஸ் லைக் எ கிளாஸ், பியூட்டிஃபுல் கிளாஸ். நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒன்ஸ் அந்த கிளாஸ் உடஞ்சி போச்சுன்னா திருப்பி ஒட்ட வச்சாலும் பார்க்க நல்லா இருக்காது. பிகாஸ் தட் இஸ் லவ். ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு 10 சயின்ஸ் மூலமா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களை விட்டு போயிடுவாங்களா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 3 மிஸ்டேக்ஸ் நீங்க கண்டிப்பா பண்ணிருக்க கூடாது. இன்கேஸ் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அவங்களை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது. கெட்ட வார்த்தைன்றதை நீங்கள் மறந்துடணும் அவங்கக்கிட்ட. பிகாஸ் அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் தரணுமோ அவங்க கொடுத்தாங்கணும். மிஸ்டேக் நம்பர் 2, அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசவே கூடாது. அவங்களுக்கு என்ன மரியாதை எந்த இடத்துல எங்கே தரணுமோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும். யார் முன்னாடியும் அவங்களை அசிங்கப்படுத்தி பேசவே கூடாது. மிஸ்டேக் நம்பர் 3, அவங்கள மோட்டிவேட் பண்ணணுமே தவிர அவங்கள டீக்ரேட் பண்ணி என்றைக்குமே பேசக்கூடாது. அதே மாதிரி அவங்கள தரம் தாழ்த்தியும் பேசக்கூடாது. எதுக்கு நீ இப்படி பண்ண, இது பண்ண, அது பண்ண, எதுவுமே அவங்கள குத்தி காட்டி பேசவே கூடாது. பிகாஸ் ஒரு விஷயம் அவங்களே மறந்துடுவாங்க. அது நீங்கள் திருப்பி திருப்பி பழைய விஷயங்களை கிளறி கிளறி குத்தி குத்தி காட்டும் போது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க அந்த லவ் போய் டிட்டாச்ட் ஆகிடுவாங்க ரொம்ப. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைன் நம்பர் 1, நம்ம வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். உங்களுக்கு சீக்கிரமாகவே குட் நைட் மெசேஜ் சொல்லிவிட்டு அவங்க நைட் ரொம்ப நேரம் ஆன்லைன்லேயே இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு சேட் பண்ண நிறையா இருக்கும். உங்கள் கூட சேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காதுன்றது இல்லை, சேட் பண்ண பிடிக்காது. மிஸ்டேக் நம்பர் 2, உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உங்ககிட்ட பேசாமல் அவங்க ஃபோனே அதிகமாக நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் அங்கே ரொம்ப குறைஞ்சி போயிடும். பிகாஸ் உங்களுக்கு பிடிக்காம போயிட்டதுனால உங்ககிட்ட பேசுகிறத ரொம்ப கம்மி பண்ணிப்பாங்க. சைன் நம்பர் 3, உங்கள் காலுக்கு ப்ராப்பர் ரெஸ்பாண்ட் இருக்காது. அதே சமயம் உங்கள் கூட பேசக்கூடிய நேரங்கள் ரொம்ப கம்மியாயிடும். முன்னாடி நீங்கள் அவர் கணக்கில் பேசி இருந்தாலும் இப்போ நீங்கள் பேசுகிற கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிடும். வித் 10 minutes 5 minutesன்ற மாதிரி பேசி கால் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சைன் நம்பர் 4, உங்கள் கூட அவுட்டிங் வரவே மாட்டாங்க. அவுட்டிங்ன்றதை நீங்கள் மறந்துடணும். பிகாஸ் அவங்களுக்கு உங்களை பிடிக்காம போயிடும். அதனால நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வெளியே வரவே மாட்டாங்க. அட் த சேம் டைம் வந்தாலும் உங்ககிட்ட ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. சும்மா பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்பர் 5, சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட்டு நம்மள கோவப்படுத்தி நம்ம வாயாலே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்ல வச்சிருவாங்க. பிகாஸ் அவங்க சேஃப் ஜோன்ல இருக்கிறதுக்காக. சைன் நம்பர் 6, அவங்க நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. பட் அந்த பேசுகிற ஆளை பற்றி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. பிகாஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதை ரொம்ப கம்மி பண்ணிப்பாங்க. சைன் நம்பர் 7, அன்பிளான்ட் அவுட்டிங் வித் அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு எங்கிருந்தோ ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி வருவாங்க. யார் என்னன்னே தெரியாது. கிட்ட நான் இவங்க கூட வெளியே போகிறேன், அவங்க கூட வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் அவங்க கூட வரவே மாட்டாங்க. சைன் நம்பர் 8, உங்களோட கிஃப்ட்டுக்கு வேல்யூவே இருக்காது. நீங்கள் ஆசையாக வாங்கிட்டு ஒரு கிஃப்ட் போய் தருவீங்க. பட் அந்த கிஃப்ட்டை ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லி உரமாக வச்சுருவாங்க. பிகாஸ் நம்ம பாஸ்ட்டில் பண்ணுற ஒரு விஷயமுமே தான் ஃபியூச்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம பாஸ்ட்டில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நம்ம நடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற எந்த ஒரு பொருளுமே இம்ப்ரெஸ் பண்ணாது, நம்மள லைக்கபிளாகவும் இருக்காது. சைன் நம்பர் 9, ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா அதை அப்படியே மழுப்பிட்டு வேறு டாபிக் போய் பேச ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலில் எப்போ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டால் அதை பற்றி அப்புறம் யோசிப்போம். எதுக்கு இப்போ இவ்வளோ சீக்கிரம் அதை பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு எங்கேஜாக இல்லாமல் பேசுவாங்க. உங்க கூட அதை பற்றி பேச ஆரம்பித்தாலே அந்த டாப்பிக்கை மூவ் பண்ணி வேறு டாபிக் வந்துடுவாங்க. டிப் நம்பர் 10, உங்களை டீக்ரேட் பண்ணி பேசுவாங்க. உங்ககிட்ட அவங்க பேசுறத ரொம்ப சீக்கிரம் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் ஃபாஸ்ட்டாக பைக்கில் போனான்னா அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பைக்கில் போகிறான்ல அப்படின்னு அவனை பாராட்டுவாங்களே தவிர நீங்கள் பதிலுக்கு சொல்லலாம், நான் இதெல்லாம் என்ன, நான் இதோட சூப்பராக பைக் ஓட்டும் அப்படின்னு சொன்னால் யார் நீனா, உன்னால் இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களை டீக்ரேட் பண்ணி பேசுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆயிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் தரணுமோ அவங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுங்க. யார் முன்னாடியும் அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு எவ்வளோ மோட்டிவேட் பண்ண முடியுமோ மோட்டிவேட் பண்ணுங்க. பிகாஸ் கேர்ள்ஸுக்கு அதுதான் தேவை. தன்னை சப்போர்ட் பண்ணுற ஒரு பையன், தன்னை ப்ரொடக்டிவாக வச்சிருக்க ஒரு பையன், இந்த மாதிரி ஒரு மேல் தான் அவங்களுக்கு தேவைப்படுமே தவிர சும்மா சேட் பண்ணுறதுக்கு ஊர் சுற்றுறதுக்குன்ற ஒரு பையன் யாருக்குமே தேவைப்படாது. விச் இஸ் உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுக்கு தேவைப்படாது.
So this is Santosh Raj signing off, and you guys are amazing. Bye bye.